இந்த கட்சியோட அமைப்பு என்பது, கட்டமைப்பு என்பது இன்னும் ஒரு தேர்தலில் தாங்கன்னா ஆச்சரியம். ஏன்னா நீ 10 வருஷமாக 5 தேர்தலில் இவங்க தோத்துக்கிட்டு இருக்கேன். அந்த இளைஞர்கள்லாம் விஜய் பக்கம் போயிட்டாங்க, பாதி பேர் போயிட்டாங்க, கொஞ்சம் பேர் ஒரு இந்த பர்சன்டேஜ் அளவு போயிருக்காங்க அப்படின்னா ஏன் இவர் கட்சியிலேருந்து மட்டும்தான் போவாங்களா? மற்ற கட்சியிலேருந்து வர்றாங்க, சீமான் கட்சி மட்டும் என் குறி வச்சு சொல்லக்கூடிய காரணம் என்ன? ஏன்னா வாக்கு வங்கி குறைவாக இருக்குது. திமுக அண்ணா திமுகலேருந்து 2% போகுதுன்னா உங்களுக்கு 2% போகுதுன்னா உங்களுக்கு சேதாரம் அதிகம். கண்டிப்பாக அந்த 234 பேரில் ஒரு எம்எல்ஏ கூட வர மாட்டார், சீமான் கூட வர மாட்டார் காரைக்குடியில். அப்படித்தான் நான் நினைக்கிறேன். 30% கிராஸ் பண்ணும் ஓட்டுக்கு. அப்படி தேர்தலில் தோற்று போகும்போது மக்கள் மட்டத்தில் செல்வாக்கு இல்லை என்பது மேலும் மேலும் நிரூபிக்கப்படும் போது கட்சி நடத்த முடியாது. ஒரு கட்டத்துக்கு மேலே கட்சி போவாங்க. வாக்கு வங்கி அரசியலில் யாருமே செய்யக்கூடாத, செய்ய துணியாத, செய்ய முடியாத ஒரு தவறை திரும்ப திரும்ப அவர் செய்து கொண்டிருக்கிறார். தனியாக நிற்பது என்பது கூட்டணிகள் தான் இந்திய அரசியலின் அச்சாணம். காலங்காலமாக கோவப்பட்டு வேற ஒரு ஆளுக்கு வாக்குறுதிக்கலாம், அது சீமானுக்கு வரத்தானே செய்யும். எப்போதுமே அதிமுகவே ஆளுன்னு நினைப்பாங்களா? 50 வருஷமாக நினைப்பாங்க, இனிமேல் நினைப்பாங்களா என்ன? அதாவது 2 பேரில் ஒருத்தரை தோக்கடிக்கிறதுக்கு ஒருத்தர் கூட சேர்ந்து தோக்கடிச்சுட்டு அடுத்து இன்னொருத்தரை முடிக்கணும். நீங்கள் 2 பேரையும் ஒரே சேர்த்துல போட்டினா தோற்று மண்டை உடஞ்சி தான் உட்காந்துருக்கணும். அதான் நடக்குது. வாட்டைக்கு போகிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், முதல்ல ஒரு எம்எல்ஏ சீட் ஜெயிக்கிறியா? அப்போ ஒன்று ஜெயிச்சாலே ஹிஸ்டாரிக்கல் நியூஸுங்க. அது வாக்கு வங்கி அரசியல்ங்கிறது ஒரு கேம், அது ஒரு சூதாட்டம். அந்த சூதாட்டத்துக்குள்ளே போனீங்கன்னா சூதாட்ட விதிகளோட தான் இந்த சூதாட்டத்தை ஆடணும். சூதாட்ட விதிகளை பற்றி எனக்கு கவலை இல்லை, இஷ்டம் போல் ஆடுவேன்னா ஒவ்வொரு தரையும் எழுந்துட்டு வந்து உட்காந்துருப்பேன். அதான் நடக்குது. இப்போ எனக்கு ஒரு நாள் திமுக பேசுகிறாங்க, பெரியாரை பேசுகிறாங்க, விஜய் வந்தோன்னே விஜயை ஃபுல் அண்ட் ஃபுல் அட்டாக் பண்ணுறதே நாம் தமிழோட வேலையாக இதுதான். யாரையாவது ஒருத்தர் அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கணும். நீங்கள் வந்து வாக்கப்பூர்வமான திட்டங்களை வச்சு மக்கள்கிட்ட போய் ஜெயிச்சு உள்ள அசம்பிளிக்கு போய் ஆளணும், அது இல்லை உங்களுக்கு. ஒரு 5 சீட்டு ஜெயிச்சு அசம்பிளிக்கு போனால் கூட இந்த மரியாதை வேறு. சைபர் வாங்கிக்கினே இருந்தால் என்ன? தோக்கிறதுக்கு முன்னால் 234 பேர் வேட்பாளர் போடுறாரு. அது ஏன் அப்படின்றத இங்கே போடுற எவ்வளோ பேர் ஜெயிச்சோம்? யாருமே ஜெயிக்கல. ஆனால் ஒரு 10,000 ஓட்டு ஒரு தொகுதிக்கு உடைக்கிறாங்க. சரி, உடைக்கிறேன். எத்தனை நாளைக்கு உடச்சிக்கிட்டே இருக்க? உன் நோக்கம் உடச்சிக்கிட்டே இருக்கிறதா நீ ஜெயிக்கிறதா? ஆப்வியஸாக ஜெயிக்கணும்னு எல்லாருமே. அதுக்கு என்ன வழி? அதை பாரு. தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நமது நேர்காணல் நம்முடன் இணைந்திருப்போர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு, நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்கள் மாநாடு போட்டிருக்காங்க சார். சீமான் அவர்கள் சொல்ல வந்த கருத்து என்ன அப்படின்னா, என்னோட பக்கம் இருக்கிற இளைஞர்கள் என் பக்கம் தான் இருக்கிறார்கள், லட்சக்கணக்கான இளைஞர்கள் அதே மாதிரி தான் இருக்கிறாங்க. ஸோ சொல்கிறவங்க மாற்றி சொல்லாதீங்க, என் இளைஞர்களாக தான் இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. உங்களோட கருத்து என்ன சார்? அவரோட கருத்துக்கு இளைஞர்கள் இருக்காங்க, ஆனால் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துகிற அளவுக்கு வாக்கு வங்கி இல்லை அவரிடம். போன எலெக்ஷனில் 8% இருந்தது. இந்த எலெக்ஷனில் அது இருக்குமான்றது டவுட். அது கண்டிப்பாக அதில் 1% 2% விஜய்க்கு போயிருக்கும். ஸோ அப்படியே இல்லை, அது கூடுதுனாலும் அதிகபட்சம் 10% தான். நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு 28%க்கு மேலே போகணும். இப்போ இன்னும் எத்தனை தேர்தல் காத்திருப்பீங்க? ஒரு தேர்தலுக்கு 2% 3% ஏறுதுன்னா இன்னும் 5-6 தேர்தல் வரைக்கும் காத்திருப்பீங்களா? எப்படி சாத்தியம்? அது 10 தேர்தல் ஆகும், 50 வருஷம். வாக்கு வங்கி அரசியலில் யாருமே செய்யக்கூடாத, செய்ய துணியாத, செய்ய முடியாத, ஆங்கிலத்தில் சொல்கிறேன்னா தே காண்ட் அஃபோர்டு ஒரு தவறை திரும்ப திரும்ப அவர் செய்து கொண்டிருக்கிறார். தனியாக நிற்பது என்பது கூட்டணிகள் தான் இந்திய அரசியலின் அச்சாணி. மோடியிலேருந்து ராகுல் காந்திலேருந்து ஸ்டாலின்லேருந்து மம்தா பானர்ஜிலேருந்து சந்திரபாபு நாயுடுலேருந்து எல்லாரும் கூட்டணி வச்சு தான் ஜெயிச்சிருக்காங்க. மேபி எக்ஸப்ட் கெஜ்ரிவால் இருக்கலாம், அது விதி அல்ல. ஆகவே வாக்கு வங்கி அரசியலில் கூட்டணி இல்லாமல் ஒருவர் வீழ்த்த முடியாது. இந்த புரிதல் சீமானுக்கு வராத வரையில் அவருடைய கட்சி எந்த வளர்ச்சியும் காண முடியாது. அதிகபட்சம் இன்னும் ஒரு தேர்தலை அவர்கள் தாங்கலாம். தம்பிகளும் ஒரு தேர்தல் வரைக்கும் தான் பொறுப்பாங்களா? அவ்வளோதான். அது எனக்கு தெரியாது. தம்பிகள் பொறுப்பார்களா, வெகுண்டெழுவார்களான்றது அவங்கள கேட்க வேண்டிய கேள்வி, என்ன கேட்க முடியாது. நான் ஒரு பார்வையாளனாக அந்த கட்சியோட அமைப்பு என்பது, கட்டமைப்பு என்பது இன்னும் ஒரு தேர்தலில் தாங்கன்னா ஆச்சரியம். ஏன்னா நீ 10 வருஷமாக 5 தேர்தலில் இவங்க தோத்துக்கிட்டு இருக்கேன். 2016 நிற்க ஆரம்பிச்சார், வாக்கு அரசியலுக்கு வர ஆரம்பிச்சார். சேர்லேருந்து 14 மக்களவை நின்னார். 14, 16, 19, 21, 24 5 தேர்தலாக தோல்வினா ஜெயிப்பதற்கான முகாந்திரமே இல்லையே. எத்தனை நாள் தான் தம்பிகள் கூட இருப்பாங்க? ஃபஸ்ட்டு நல்ல கேள்வி, தம்பிகளை கேட்க வேண்டிய கேள்வி. கூட்டணி இல்லாமல் யாருமே ஜெயிச்சதில்லை, மோடி உட்பட. அப்புறம் என்ன நீங்கள் எப்படி தனியாக நினைச்சு இந்த விளையாட்டை, இந்த கேம் ரூல் படி தான் ஆடணும். இல்லை சமுதாய இயக்கமாக இருந்தணும். தேர்தல் வாக்கு வங்கி அரசியலுக்கு போயிட்டு கூட்டணி இல்லை என்றால் தோல்வி மேல் தோல்வி குவியும். நீங்களும் மெனக்கட்டு, கூட இருக்கணும் மெனக்கட்டு, கட்சி ஒரு கட்டத்தில் கரைஞ்சு போகும், அவ்வளோதான். ஆனால் மாற்று அரசியலில் வெறும் மக்கள் இங்கே ஒரு பக்கம் இருக்கிறாங்க தானே சார், அந்த ஓட்டு சீமானுக்கு வர்றது நிச்சயம். அது ஆட்சி மாற்றத்துக்கு போதுமானது அல்ல. நீ தேர்தலே நிற்காமல் போயிடாது, பெட்ரு. சமுதாய இயக்கமாக போயிடுங்க, திராவிடர் கழகம் மாதிரி.
அந்த மாதிரி போனால் கூட அதில் கூட ஒரு செல்வாக்கு உண்டு, அது கூட இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம். பட் வாக்கு வங்கி அரசியலில் இருந்துக்கிட்டு ஜெயிக்காமல் ஒரு எம்எல்ஏ எம்பி கூட இல்லாமல் தொடர்ந்து எலெக்ஷனில் போடுறதுன்றது கட்சி அழிச்சிடும். அடுத்த கட்டமாக கட்சியை கூட்டு போவாது. நீ வாக்கு வங்கி அரசியலே இல்லாமல் இருந்தால் கூட உனக்கு மரியாதை இருக்கும். வாக்கு வங்கி அரசியலில் வந்து திரும்ப திரும்ப தோக்கும்போது மக்கள் உன்னை நிராகரிக்கிறார்கள் என்ற உண்மை எல்லோருக்கும் தெரிய வரும்போது நீங்கள் தனிமைப்படுத்தப்படுவீர்கள். அந்த இளைஞர்கள்லாம் விஜய் பக்கம் போயிட்டாங்க, பாதி பேர் போயிட்டாங்க, கொஞ்சம் பேர் ஒரு இந்த பர்சன்டேஜ் அளவு போயிருக்காங்க அப்படின்னா ஏன் இவர் கட்சியிலேருந்து மட்டும்தான் போவாங்களா? மற்ற கட்சியிலேருந்து வர்றாங்க, சீமான் கட்சி மட்டும் ஏன் குறி வச்சு சொல்லக்கூடிய காரணம் என்ன? ஏன்னா வாக்கு வங்கி குறைவாக இருக்குது. திமுக அண்ணா திமுகலேருந்து 2% போகுதுன்னா உங்களுக்கு 2% போகுதுன்னா உங்களுக்கு சேதாரம் அதிகம். உங்களுக்கு 8% லாஸ்ட் டைம்னா 2% போகுதுன்னா 6%ன்றது பாதிப்பு அதிகம். அதே அவனுக்கு 28%லேருந்து 2% போகுதுன்னா பாதிப்பு குறைவு. 26 கூட்டணி மூலமாக சரி பண்ணி. ஆமாம், நீங்கள் என்ன எப்படி பண்ணுவீங்க? இது ரொம்ப அடிப்படையான எளிய உண்மை. வாக்கு வங்கி அரசியல்ன்றது ஒரு கேம், அது ஒரு சூதாட்டம். அந்த சூதாட்டத்துக்குள்ளே போனீங்கன்னா சூதாட்ட விதிகளோட தானே இந்த சூதாட்டத்தை ஆடணும். சூதாட்ட விதிகளை பற்றி எனக்கு கவலை இல்லை, இஷ்டம் போல் ஆடுவேன்னா ஒவ்வொரு தரையும் இழந்துட்டு வந்து உட்காந்துருப்பேன். அதான் நடக்குது. இப்போ இது சீமானவர்களோட தனிப்பட்ட முடிவு நினைக்கிறீங்களா? அந்த தேர்தல் அரசியலில் கூட்டணி இல்லாமல் பயணிக்கிறது, இல்லை கட்சி நிர்வாகிகள் அந்த அங்கே இருக்கிற தம்பிகள் அவங்களோட ஒன்றுபட்ட முடிவு நினைக்கிறீங்களா சார்? ஒரு தலைவனோட முடிவா? இல்லை சீமானோட முடிவு, அது கட்சியோட முடிவுலாம் கிடையாது, சீமானோட முடிவு. இன்ஃபேக்ட் அவங்க கட்சிக்குள்ள இந்த தேர்தலே கூட்டணி போன்ற குரல்கள் எழுந்தன, அவர் அதை அடக்கி விட்டார். ஸோ அது அவருடைய முடிவு, ஒன்மேன் ஆர்மி அது. ஏன்னா அவர் சொல்லும் போதெல்லாம் மேடைகளில் சொல்கிறாரு, என் தம்பிகள் தான் நான் கூட்டணி போனால் கோவப்படுற ஆளுங்க என் தம்பிகள் தான் அப்படின்னு. அதெல்லாம் அவர் சும்மா கதை இழப்பார். தேர்தல் அரசியலுக்கு வந்துட்டு ஜெயிக்கிறது ஒன்று தான் குறி. போக்குறதுக்காக தேர்தல் அரசியலுக்கு வராத, தனியாக நிற்க முடியாது. யாருமே தனியாக நின்று ஜெயிக்கலன்ற புரிதல் எம்ஜிஆர், கருணாநிதி, ஜெயலலிதா, மோடி, இந்திரா காந்தி, நேரு, அது வரைக்கும் நான் போகிறேன். இன்றைக்கி இருக்க கட்சிகள் வரைக்கும், குட்டி கட்சிகள் வரைக்கும், அந்த காலத்துலேருந்து எல்லா காலத்துலேயும். அதனால் இது குறிப்பாக இந்த காலத்தில் வாக்கு வங்கி அரசியல் இருந்துக்கிட்டு கூட்டணி போக மாட்டான்னா தற்கொலை. அப்படி தேர்தலில் தோற்று போகும்போது மக்கள் மட்டத்தில் செல்வாக்கு இல்லை என்பது மேலும் மேலும் நிரூபிக்கப்படும் போது கட்சி நடத்த முடியாது. ஒரு கட்டத்துக்கு மேலே கட்சி போவாது. ஏன்னா விஜயகாந்த் அவர்கள் 2009 போட்டியிடும்போது வாக்குகள் வந்து அந்த 7% இருந்த வாக்குகள் 9% இருந்த வாக்குகள் 2011 கூட்டணி வைக்கும்போது 7 ஆச்சு. அப்போ வந்து கூட்டணி போகும்போது கம்மியாக தானே சரி செய்யும் வாக்கு. அது என்னென்னா அவர் பண்ண ஒரு தவறு என்னென்னா, ஆனால் கையில் 41 எம்எல்ஏ வந்தாங்க, அதை வச்சு நீ வளரணும். அவர் பண்ண ஒரே தப்பு 16 திமுகவோட போயிருந்தாருன்னா கட்சி நல்லா வந்திருக்கும். 16 மக்கள் நல கூட்டணி சைபர் ஆனால் அதுக்கப்புறம் தொடர்ந்து சைபர். அவரால் 41 சீட் எப்போ ஒரு காம்ப்ரமைஸ் இல்லாமல் பாலிடிக்ஸ் இல்லைங்க. வாக்கு வங்கி அரசியல் என்பது காம்ப்ரமைஸ், ரிஜிடாக இருக்கு. நான் தான் சொல்கிறேன், நீ இப்போ வராது இல்லாட்டி அரசியலுக்கு சமுதாய இயக்கமாக போயிடு, பிரச்சனையே கிடையாது. இல்லை இத்தனை இளைஞர்களை கூட்டிகிட்டு வந்து அவங்களும் காலங்காலமாக வேலை பார்த்து அவன் ஏமாந்து அதில் ஜெயிப்போன்ற நம்பிக்கை இந்த கேண்டிடேட்டில் எத்தனை பேருக்கு இருக்கும்? ஜெயிப்பதற்கு அறவே சாத்தியம் இல்லைன்னும் போது ஏன் அந்த விளையாட்டை விளையாடுறீங்கன்ற. ஸோ சீமானோட அரசியல் என்பது இன்னும் ஒரு தேர்தல் தாங்கலாம், அதற்கு மேலே தாங்க. கண்டிப்பாக அந்த 234 பேரில் ஒரு எம்எல்ஏ கூட வர மாட்டார், சீமான் கூட வர மாட்டார் காரைக்குடியில். அப்படித்தான் நான் நினைக்கிறேன். 30% கிராஸ் பண்ணும் ஓட்டுக்கு. 30% எங்கேருந்து கிராஸ் பண்ணு? கடைசி முறை 50,000 ஓட்டுக்கிட்ட சீமான் அவர்கள் எடுத்திருந்தார் தனி. ஃபைன், அது அவ்வளோதான். அதுக்கு மேலே எதிர்த்தரப்பில் எவ்வளோ 51,000 ஓட்டு எடுத்தா கூட அவன் ஜெயிச்சிருவான்ல. ஆனால் திராவிட கட்சியில் இருக்க கோபம் இருக்கும்ல சார். அதிமுக திமுகவில் காலங்காலமாக கோவப்பட்டு வேற ஒரு ஆளுக்கு வாக்கு அளிக்கலாம், அது சீமானுக்கு வரத்தானே செய்யும். எப்போதுமே அதிமுகவே ஆளுன்னு நினைப்பாங்களா? 50 வருஷமா நினைப்பாங்க, இனிமேல் நினைப்பாங்களா என்ன? அதாவது 2 பேரில் ஒருத்தரை தோக்கடிக்கிறதுக்கு ஒருத்தர் கூட சேர்ந்து தோக்கடிச்சுட்டு அடுத்து இன்னொருத்தரை முடிக்கணும். நீ 2 பேரையும் ஒரே சேர்த்துல போனீங்கன்னா தோற்று மண்டை வண்டி தான் உட்காந்துருப்பீங்க. அதான் நடக்குது. இப்போ 30% கிராஸ் ஆகிற ஓட்டில் ஜெயிக்கணும். 234 தொகுதியில் 28% இல்லை 29% வேணாலும் சைபர் 30 கிராஸ் பண்ணோம். சிம்பிள். அவங்க யாரும் தனியாக நிற்கலையே, அதை புரிஞ்சுக்க மாட்டேன். அவங்க 10 கட்சி 20 கட்சி சேர்த்தானே அவனே நிற்கிறான். அப்போ நீ மட்டும் போய் எப்படி தனியாக நிற்ப? தனியாக நிற்கிறது மூலமாக ஈஸியாகிடுது. உங்களை ஹேண்டில் பண்ணுறது அவங்க 2 பேரும் ரொம்ப ஈஸியாகிடுது. அவங்க மகிழ்ச்சி அடைகிறாங்க. 2 பேர் ஓட்டையும் உடைக்கிறேன், அவ்வளோதான். சீமான் விஜய் தனியாக நிற்கிறது அவங்களுக்கு ப்ளஸ். பெரிய அளவில் ஓட்டை உடைக்கிறீங்க. அது இன்றைக்கி நீங்கள் வந்து ஒரு எலெக்ஷனுக்கு பிறகு ஜெயிக்கவே இல்லை. சைபர் 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 சைபர். இந்த தடவை வந்து உங்களுக்கு எப்படி ஆகும்னு சொல்ல முடியாது. உண்மையில் ஆனால் ஓட்டு குறையும் சீமான் அவர்களுக்கு. எனக்கு தெரியாதுங்க, அதெல்லாம் குறையுன்றது மட்டும் எனக்கு தெரியுதுங்க. 1 or 2% குறையலாங்க. ஏன்னா ஜாதிகள் இல்லை, ஜாதிகளே வேணாம், ஜாதிகள் இல்லாமல் நான் ஒரு முன்னிறுத்துறேன், என்னோட தமிழர்ன்ற ஒரு இதை மட்டும் முன்னிறுத்துறேன் அப்படின்னு சொல்லாரு. அந்த அரசியல் தமிழ்நாட்டில் ஈடுபடுமா? ஏன்னா இல்லைங்க, வாக்கு வங்கி அரசியலில் ஈடுபடாதுன்றனா? வாக்கு வங்கி அரசியல் ஈடுபடாது எதுவுமே. வாக்கு வங்கி அரசியலுக்கு போயிட்டுனா உன்னோட முதல் நோக்கம் எம்எல்ஏவா ஒரு 10 எம்எல்ஏ ஜெயிக்கணும், எம்பியாக ஒரு 2 எம்பி ஜெயிக்கணும். அதுக்கு பிறகு நீ அரசியல் எப்படி வேணால் மறுவரையை செய்யலாம். ஜெயிக்காமல் நீ போயிட்டே இருந்தேன்னா தோற்றுக்கிட்டே இருப்பேன். தோற்றுக்கிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்தில் வந்து ஒன்றும் இல்லாமல் போயிடும். தோக்கிறதுக்காக மட்டும் நீ தேர்தலில் நிற்க முடியாது.
அந்த விளையாட்டு அந்த ரூல்ஸ் படி தான் ஆடணும். தப்பு பண்ணுறான், காசு கொடுக்குறான், கேஷ் ஃபார்வர்ட்ஸ் நடக்குது, எல்லாம் கரெக்டு. பட் ஜெயிக்கிறான். வெற்றி என்பது எல்லாத்தையும் தொடச்செறியும். விக்டரி இஸ் அ விக்டரி ஆல்வேஸ். இந்த புரிதல் இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? 10 வருஷமாக எனக்கு தோக்கிறதுக்கு தான் நிற்கிறியா? தோக்கிறதுக்கு இருந்தாலும் 234 பேர் வேட்பாளர் போடுறாரு சார். அது ஏன் அப்படின்றத இங்கே போடுற எவ்வளோ பேர் ஜெயிச்சான்? யாருமே ஜெயிக்கல. ஆனால் ஒரு 10,000 ஓட்டு ஒரு தொகுதிக்கு உடைக்கிறாங்க. சரி, உடைக்கிறேன். எத்தனை நாளைக்கு உடச்சிக்கிட்டே இருப்பேன்? உன் நோக்கம் உடச்சிக்கிட்டே இருக்கிறதா நீ ஜெயிக்கிறதா? ஆப்வியஸாக ஜெயிக்கணும் தான் எல்லாருமே. அதுக்கு என்ன வழி? அதை பாரு. கோட்டைக்கு போகிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், முதல்ல ஒரு எம்எல்ஏ சீட் ஜெயிக்கிறியா பாரு. ஒன்று ஜெயிச்சாலே ஹிஸ்டாரிக்கல் நியூஸுங்க அது. சீமானுக்கான கூட்டணி அழைப்புகள்லாம் வந்துட்டு தான் இருக்கா சார்? அதிமுகலேருந்து அழைப்புகள் போனது உண்மை. அவர் ஏற்க மறுத்து விட்டார். ஆப்வியஸ்லி ஏடிஎம் கூட தான் போக முடியும், அவர் திமுகவோட போக முடியாது, ஆளுங்கட்சி. அங்கே பிஜேபி இருக்குது, அது ஒரு சிக்கல். பிஜேபி இல்லைனாலும் அவர் ஏடிஎம் கூட போக மாட்டார். ஆல்ரெடி பிஜேபி வச்சு சீமான் அவர்கள் அதுதான் பேசிகிட்டு இருக்காரு. ஆமாம். பிஜேபி இல்லைனாலும் ஏடிஎம் கூட போக மாட்டார். பிஜேபியோட ஏடிஎம்கே போனதால ஏடிஎம்கே வேணான்னு உதறது ரொம்ப ஈஸியாகிடுச்சு. அது ஒன்று தானே திமுக வாழ வைக்குது. பிஜேபின்ற ஒரு ஆஸ்பெக்ட், அந்த ஒரு கார்டு தானே திமுக இன்னைக்கு வந்து பிழைக்கும் மந்திரமாக இருக்குது. வேறு என்ன சாதனையா? வேறு என்ன? ஒன்றும் கிடையாது. பிஜேபி வந்துடும். ஃபாசிச பாஜக அவள் தான். அதை வச்சு 3 எலெக்ஷன் ஓட்டியாச்சு. 4வது எலெக்ஷன் ஓட்டிடுவாங்க. கடந்த தேர்தலில் 3வது இடத்துல இருந்தாங்க நாம் தமிழர் கட்சி. வந்து அதிமுக நாம் தமிழர் இருந்துச்சு. இந்த இடத்துல நாம் தமிழர் கட்சி எந்த இடத்துல சார் மதிப்பிடலாம்? தெரியலங்க. அவங்க 4th பிளேயராக தான் வருவாங்க நிச்சயமாக. 4th பிளேயர் தான். ஃபர்ஸ்ட் திமுக கூட்டணி, செகண்ட் அதிமுக கூட்டணி, 3வது விஜய், 4வது தான் சீமான். கட்சியே அந்த இடத்துக்கு வந்துட்டாங்களா? நம்ம கம்மியாயிட்டோம் அப்படின்ற எண்ணத்துக்கு? ஆமாம், நேச்சுரலி வந்திருப்பாங்க. எல்லாம் அவங்களுக்கு எல்லாருக்கும் எல்லாம் தெரியும். கண்டிப்பாக தெரியும் அவங்களுக்கு. இது வந்து செல்லா காசு ஆக போகுதுன்றதும் தெரியும். இனிமேல் நிதி கிடைக்காது. கண்டிப்பாக கிடைச்சி வச்சு என்ன பண்ண போகிறேன்? என்ன அரசியல் என்ன அது சொல். மாற்றத்திற்கான அரசியல்னு சொல்லி என்ன மாற்றத்துக்கான அரசியல் பண்ணிட்டீங்க நீங்கள்? விவசாயத்தை தான் முதல்ல முன்னேறுத்துவேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் தனித்தனியாக பேசுகிறீங்க. மாற்றத்துக்கான அரசியல்லாம் முதல்ல ஒரு சீட்டு ஜெயிங்க, அப்புறம் பார்க்கலாம். ஒரு எம்எல்ஏ கூட இல்லாமல் பேச்சு நீட்டி மொழிக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. இந்த தேர்தலில் சீமான் மேலே கடும் விமர்சனம் ஒவ்வொரு காலகட்டங்களும். இந்த தடவை பெரியார் தொடர்ந்து திமுக திராவிட கழகங்கள் அடிச்சு நொறுக்கிற மாதிரி பேச்சுக்கள் அதிகமாக இருக்குது. மறைந்த முதலமைச்சர்லேயும் அதிகமாக பேசியிருக்காரு. இதெல்லாம் எலெக்ஷனில் வெளிப்படுமா படாதா? எதை கேட்குறீங்க? இன்னைக்கு தேர்தல் வாக்கு அரசியல், அதாவது பெரியார் வந்து ஒரு பொருளே இல்லைங்க. இங்கே வந்து அவர் நீ ஆதரிக்கிறதும் எதிர்க்கிறதும் தோக்கிறதுக்கு காரணம் கிடையாது. பெரியாரை பிடிக்கும்னா பிடிக்கும், பெரியார் வேணான்னா பெரியார் வேணாம். பெரியாரை வச்சு ஓட்டு விழுறதோ விழாமல் இருக்கிறதோ கிடையவே கிடையாதுங்க. அவருக்கு அங்கே அந்த விழுந்த வீட்டு கூட வந்து ஏடிஎம்கே நிற்கலை. அதில் அப்படியே அந்த இந்து முன்னணி ஓட்டெல்லாம் பெரியாரை பிடிக்காத இந்துத்துவா ஓட்ஸ் இந்த பக்கம் வந்திருக்கு அவருக்கு. தட்ஸ் நாட் அன் இஷ்யூ. அதே நேரத்தில் பெரியாரை கொண்டாடினா உனக்கு ஓட்டு வருன்றதும் முட்டாள்தனம். பெரியாரை நீ கொண்டாடவும் வேணாம், பெரியாரை தூக்கி போடவும் வேணாம். பெரியார் அவர் பாட்டு ஒரு வாரத்தில் இருந்துட்டு போகிறார். அது தொட தேவையில்லாத சப்ஜெக்ட். அதை தொடர்றது மூலமாக சீமான் மேலும் தனக்கு நெருக்கடியை உண்டாக்கி கொள்கிறார். வாக்கு வங்கி அரசியலில் பெரியாரை பேசுகிறதால சேதாரம் வேணா இருக்கலாமே ஒழிய லாபம் எதுவும் கிடையாது. ஆதாரம் இருக்காது, சேதாரம் தான் அதிகமாக இருக்கும். அது அவசியமே இல்லை. அப்போ மேலும் யானை மண்ணள்ளி போட்டுக்குது தலையில். எனக்கு ஒரு நாள் திமுக பேசுகிறாங்க, பெரியாரை பேசுகிறாங்க. விஜய் வந்தோன்னே விஜயை ஃபுல் அண்ட் ஃபுல் அட்டாக் பண்ணுறதே நாம் தமிழோட வேலை. இதுதான். யாரையாவது ஒருத்தர் அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கணும். நீங்கள் வந்து வாக்கப்பூர்வமான திட்டங்களை வச்சு மக்கள்கிட்ட போய் ஜெயிச்சு உள்ள அசம்பிளிக்கு போய் ஆளணும், அது இல்லை உங்களுக்கு. ஒரு 5 சீட்டு ஜெயிச்சு அசம்பிளிக்கு போனால் கூட இந்த மரியாதை வேறு. சைபர் வாங்கிக்கினே இருந்தால் என்ன? அது ஒரு சீட்டு வேல்முருகனே தனியாக தெரியுது. அந்த மாதிரி கட்சிகள் தெரியுதுல்ல சார். அதான் சார் சொல்கிறேன். நீங்கள் உங்கள் லெவலுக்கு ஒரு 5 சீட்டாக ஜெயிச்சிங்கன்னா அதோட மரியாதையை வேறு ஆட்டி வைக்கலாம் தமிழ்நாடு அரசியலை. கொடுத்தா கூட வேணான்றீங்க. இது வேணான்றதுக்கு காரணம் என்ன சார்? இது அதான் நான் தனியாக நின்று ஜெயிச்சிடுவேன். தனியாக நின்று எப்படி ஜெயிப்பேன்? வாய்ப்பே கிடையாது. எத்தனை எலெக்ஷனாலும் தோப்பேன். மற்றபடி விஜய் விமர்சனம் பண்ணுறதுனால மற்ற ஓட்டுகள் நமக்கு வந்துடும் அப்படின்னு நினைக்கிறது அதெல்லாம் வேஸ்ட்டுங்க. உனக்கு என்ன ஸ்ட்ரென்த்து? உங்கள் ஸ்ட்ரென்த்தின் அடிப்படையில் நீங்கள் பேசுங்க. விஜய் வந்து இந்த எலெக்ஷனோட காணாமல் கூட போகலாம். இவருக்கு என்ன ஸ்ட்ரென்த் இருக்குது? அந்த அடிப்படையில் தான் அவர் பேச முடியும். ஸோ 4 நாள் அப்போ 6, 1, 6, 7, 8 இருந்தது. இப்போ கண்டிப்பாக அப்போ குறையும். கண்டிப்பாக கேட்டு தான் போவோம், மேலே போகாது. நான் அப்படி தான் நம்புகிறேன். பல்வேறு அரசியல் கேள்விகளுக்கு பதில் தமைக்காக மிக நன்றி சார். நன்றி சார்.